செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமானது பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று அதில் சிறப்புரையாற்ற இருக்கிறார். கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். திருவனந்தபுரத்தில் இருந்து விமானப்படை விமானத்தில் புறப்பட்டு சென்னை விமான நிலையம் வந்திறங்கிய பிரதமர் மோடி தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக மதுராந்தகம் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் செங்கல்பட்டு மதுராந்தகம் மைதானத்திற்கு வர இருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் எவ்வளவு சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது? மேலும் கூட்டணி குறித்து பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கலாமா? வணக்கம் தனலட்சுமி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்சமயம் விமான நிலையத்திலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டிருக்கிறார். தற்சமயம் விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் கிளம்பி இருக்கிறது. அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கான ஏற்கனவே பல ஏற்பாடுகள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டு பிரம்மாண்டமாக மக்கள் அனைவரும் கூடுவதற்காக இந்த மேடை அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்பதற்காக அனைத்து இடமும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மேடையை பொறுத்த வரைக்குமே ஒரு புறம் பிரதமர் மோடியுடைய பெரிய புகைப்படம், மறுபுறம் எடப்பாடி பழனிசாமியுடைய மிகப்பெரிய புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இல்லையா அதிமுக கூட்டணிக்கு இல்லையா பல்வேறு குழப்ப நிலையில இரு தலைவர்களையும் ஒரு சேர புகைப்படம் வைத்திருப்பது என்பது பல்வேறு நபர்களை ஈர்க்கும் வகையில் தான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த பேனரை பொறுத்த வரைக்கும் அந்த பதாகையை பொறுத்த வரைக்குமே அனைத்து கூட்டணி கட்சி தலைவருடைய புகைப்படமும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் கூட்டணி கட்சிகள் பங்கேற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் கூட்டணி கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் இந்த கூட்டத்துக்கு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த பகுதியில் அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணம் இருப்பதற்காக அனைத்து ஏற்பாடுமே முன்கூட்டி காவல்துறை சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கேரளாவில் இருந்து விமானம் மூலம் சென்னை நிலையம் வந்த நிலையில தற்சமயம் ஹெலிகாப்டர் மூலமாக அவருடைய பொதுக்கூட்ட விளக்கு பகுதியில் இருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, பிரதமர் மோடி 2:50 மணிக்கே செங்கல்பட்டு மதுராந்தகம் மைதானத்திற்கு வருகை புரிந்திருக்க வேண்டும். இந்த தாமதத்திற்கான காரணம் என்னவாக இருக்கு? அதாவது மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஏற்கனவே கேரளாவிலிருந்து ஒரு நிகழ்ச்சியை முடித்துதான் இங்கு சென்னை வந்தடைந்திருக்கிறார். சில தாமதம் என்பது ஏற்படுவது இயல்புதான் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவருடைய பாதுகாவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அங்கிருந்து பொதுக்கூட்டம் நடப்பதற்கு நேரத்திற்கு முன்பாகவே செல்வதற்காக அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. அதுக்காகவே அந்த தாமதம் ஏற்பட்டதாகவும், ஏனென்றால் வானம் மேகமூட்டம் என்பது சற்று சென்னையை பொறுத்த வரைக்குமே முழுவதுமாக பனி சூழ்நிலை சட்டம் இருக்கிறது, மேகமூட்டம் காணப்படுகிறது. இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என காவலர்களும் தெரிவிக்கிறார்கள். தற்சமயம் ஹெலிகாப்டர் மூலமாக அந்த விமானம் ஏற்கனவே கேரளாவிலிருந்து வந்த விமானம் தரையிறக்கப்பட்டு அங்கிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலமாக தற்சமயம் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்று விடுவார். சென்று அனைத்து கட்சி தலைவர்களையும் கைகுலுக்கி, குறிப்பாக இந்த பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. என்றால் இந்த கடந்த 2 வார காலமாக கூட்டணிகளை சேர்த்து பிரதமர் மோடி அவர்களை தமிழகம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெறுவதற்கான அனைத்து முகாந்திரமும் ஏற்படுத்திவிட்டு தேர்தலை சந்திப்பு அனைத்து ஏற்பாடும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே பாஜகவிடம் முழு பூச்சியில் செயல்பட்டார்கள். அதுக்காக தமிழக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் கூட தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து தொடர்ந்து பேசியதும், யாரெல்லாம் என்னென்ன கொடுக்க வேண்டும், என்ன சீட் கொடுக்க வேண்டுமோ அதை முழுமையாக சாதுரியமாக கூட்டணி கட்சிகளை பேசி இந்த கூட்டத்தில் பங்கேற்பு அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த ஒரு சேர இந்த மேடையில் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளும் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் கூட்டத்திற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தற்சமயம் இன்னும் சற்று நேரம் அந்த கூட்டத்திற்கு சென்று விடுவார். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுதன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுதன். பிரதமர் மோடி தமிழகம் வருகையின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரே மேடையில் ஏற்றி பலத்தை வெளிப்படுத்துவதற்கான முயற்சிகளை பாஜக மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழலில் இந்த பொதுக்கூட்ட மேடையில் யார் யாருக்கெல்லாம் அமர வாய்ப்பு இருக்கிறது? வணக்கம் தனலட்சுமி. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் திமுகவுக்கு எதிராக அதிமுக, பாஜக இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைத்துள்ளது. இந்த கூட்டணியில் அன்புமணி தரப்பு பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சி,
புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் இந்த கட்சியை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பல்வேறு முன்னெடுப்புகளையும் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கட்சிகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில், கூட்டணிக்கு வலு சேர்க்கும் வகையில் பிரதமர் மோடி தற்போது தமிழகம் வருகை தந்து இருக்கிறார். தற்போது இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரதமர் மோடி உரையாற்ற இருக்கிறார். இந்த உரை தமிழகத்தில் எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்த்து அரசியல் களம் தற்போது காத்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு தகவல்களும் அடுத்தடுத்த வண்ணம் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக பிரதமர் மோடியின் வருகையொட்டி தமிழ்நாடு முழுவதும் ஒரு பலத்த பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய மாவட்டம் முழுவதும் 7 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. இதில் கூட்டணி கட்சி தலைவர்களும் மேடையில் அமர்ந்திருந்து அவர்களுடைய உரையை ஆற்ற இருக்கிறார்கள். தனலட்சுமி, தற்போது வரை கூட்டம் நடைபெறும் மைதானத்திற்கு யார் யார் எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் வருகை புரிந்திருக்கிறார்கள்? விவரம். நிச்சயமாக தனலட்சுமி, அதாவது எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னெடுத்து பல்வேறு முன்னணி கட்சிகளும் தற்போது பல்வேறு யோகங்களை வகித்து வருகின்றனர். அதற்கிடையே தற்போது இந்த கூட்டணி என்பது தற்போது பரவலாகவே பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக திமுக கூட்டணியை பொறுத்தவரை கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்தவாறு அப்படியே இருந்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது திமுகவிற்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்கிற நோக்கில் மீண்டும் அதிமுக பாஜக மீண்டும் கைகோர்த்து தற்போது இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த கூட்டணியில் தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்திருக்கிறது. அதே போல பாமகவின் அன்புமணி தரப்பும் இந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறது. எனவே இப்ப தற்போது நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் பாஜக தலைவர்கள், அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமகவின் தலைவர் அன்புமணி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது அரசியல் களத்தில் புதிதாக விஜய் அவர்களும் கட்சி துவங்கி தற்போது தேர்தலை முதல் முறையாக சந்திக்க இருக்கிறார். எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் 4 முனை தேர்தலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் திமுக தரப்பு தொடர்ந்து மீண்டும் ஆட்சி அமைக்கும் என கூறி வருகிறது. அதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளையும் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் திமுகவிற்கு எதிராக அனைத்து வாக்குகளையும் சிதறாமல் ஒன்று சேர தனக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கில் அதிமுக பாஜக ஆகியோருடன் கூட்டு சேர்ந்து தற்போது திமுகவிற்கு எதிரான அனைத்து கட்சிகளையும் தங்கள் கூட்டணியில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தற்போது வரை இந்த கூட்டணி என்பது முழுமையாக நிறைவு பெறாத இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இந்த கூட்டம் என்பது அரசியல் களத்தில் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது பிரதமர் மோடியின் வருகைக்கு பிறகு இந்த கூட்டத்தில் மேலும் சில கட்சிகள் இணையக்கூடுமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது. கடந்த சில நாட்களாகவே தற்போது இந்த அரசியல் களத்தை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணியில் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியும் இணையக்கூடுமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் தொடர்ந்து இருந்து வருகிறது. ஆனால் அதிமுக தரப்பிலும் பாஜக தரப்பிலும் இருந்து எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கைக்கும் தமிழக வெற்றி கழகம் தற்போது வரை செவிசாய்க்காமல் இருந்து வருவதால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டி போடுமா என்கிற ஒரு நிலையம் இருந்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது பிரதமர் மோடி தற்போது இங்கு தமிழகத்திற்கு வருகை தருவது இந்த கூட்டத்தில் மேலும் சில கட்சிகள் கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே பாஜக அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் அனைத்து கூட்டணி கட்சிகளும் இணைந்துவிடும், தொகுதி பங்கீடு முழுவதுமாக பேசி முடிக்கப்பட்டு அவர் இங்கு வருகை தரும்போது பொது மேடையில் வைத்து எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்டுகள் கொடுக்கப்படும் என்கிற அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை கூட்டணியில் அனைத்து கட்சிகளும் முழுமையாக இன்னும் சேராமல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டணி பங்கீடு எந்தெந்த தொகுதியில் யார் யார் போட்டியிடுவார்கள் என்கிற விவரங்கள் மோடியின் வருகையின் போது வெளியாகும் என்கிற தகவல் தற்போது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. தனலட்சுமி, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. திருவனந்தபுரத்தில் இருந்து விமானப்படை விமானத்தில் புறப்பட்டு சென்னை விமான நிலையம் வந்திறங்கிய பிரதமர் மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மதுராந்தகம் பொதுக்கூட்டத்திற்கு வருகை புரிய இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி பொதுக்கூட்ட மைதானத்திற்கு வருகை புரிய இருக்கிறார். அங்கு பிரதமர் மோடி வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரே மேடையில் ஏற்றி பலத்தை வெளிப்படுத்துவதற்கான முயற்சியாக இந்த
பொதுக்கூட்டம் அமையும் என பாஜக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் பங்கேற்க இருக்கிறார்கள். அதற்காக கூட்ட மைதானத்திற்கு அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளின் அனைத்து தலைவர்களும். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தனது பலத்தை காண்பிப்பதற்காக பாஜக இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. இதற்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக பிரதமர் மோடி தமிழகம் வருகை புரிந்திருக்கிறார்.